வணக்கம் மக்களே. 10 வருடம் கழித்து மனைவியுடன் வீச்சுக்கு சென்றபோது தன்னுடைய முன்னாள் காதலியை காதலன் சந்திக்கிறான். அப்போ அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல காதலன் வந்து ஷேர் பண்ணி இருக்கான். அதை பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த நள்ளிரவு 12 மணிதான். என்னோட வாழ்க்கையே இருக்கு. அவ காதல சொல்வாளா இல்லன்னு சொல்லி என்ன கொல்வாளான்னு தெரியல. நான் எதிர்பார்த்த பதில் வரலைன்னா அடுத்த நாள் வாழ்க்கை நான் யாருக்காக வாழப்போறேன்னு தெரியல. அவளோட போன் என்னோட அலாரம் டியூன் ரெண்டுமே ஒரே டியூன் தான். அதுபோக கடிகாரத்துல வேற அலாரம் செட் பண்ணி இருந்தேன். நிறைய அவகிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த 12 மணி இவ்வளவு சீக்கிரமா ரொம்ப கொடூரமா முடிஞ்சிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட பதில்ல என் வாழ்க்கை தொடங்கப் போகுது நினைச்சேன். ஆனா அந்த 12 மணியில என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தா எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த மௌனத்துக்கு உள்ள என்ன ஒழிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் அதோட அர்த்தமே, மௌனத்தோட அர்த்தமே எனக்கு புரிய போகுதுன்னு. அப்ப எனக்கு தெரியல நமக்குள்ள எதுவுமே சரி வராதுன்னு சொல்லி போனை வச்சிட்டா என்ன பேசக்கூட விடல. நான் எவ்வளவோ பேசணும்னு மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருந்த வார்த்தை இனி மனதுக்குள்ளேயே புதைச்சு வைக்கணும். அந்த வார்த்தைகளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தைகள் இனி என்னை நிம்மதியா இருக்கவே விடாது. ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டா அந்த 12 மணி இனி என்னை சுத்தி சுத்தி வரப்போகிறது இல்லை. தினமும் 12 மணிக்கு அலாரம் அடிக்கும். அது அலாரம்னு தெரிஞ்சும் அது அவளா இருக்கக்கூடாதான்னு ஏங்கும். இனி அந்த 12 மணி என்னுடைய என்ன தூங்கவே விடாது. நாம நிக்கணும்னு நினைச்சாலும் காலம் நிக்காது. நம்மள இழுத்திக்கிட்டே போயிரும். என் நிலைமை ரொம்ப மோசம். டயர்ல சிக்கின என்ன வண்டி நிறுத்தாம இழுத்திக்கிட்டே போகுது. அவளோட கல்யாணத்தை நோக்கி தாங்க முடியாத வழி. அந்த மௌனத்துக்கு அர்த்தம் என்னன்னு யோசிச்சு சுமார் 6 வருஷம் போச்சு. அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஒரு நாள் நிச்சயமாக தெரியத்தான் போகுது. ஆனா அது எப்பதான் எனக்கு தெரியல. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவளோட இருக்கணும்னு நினைச்ச அந்த கனவு வீடு இடிஞ்சு போச்சு. அவள் பக்கத்துல உட்கார்ந்து போகணும்னு நினைச்ச அந்த கார் பயணமும் பாதியிலேயே நின்னு போச்சு. காலையில பிடிக்காத வேலை நேத்து நைட் ஆனாலே என் காதலியோட 12 மணி ஞாபகம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. கொஞ்ச வருஷத்துல நான் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். முதல் நாளே என்னுடைய மனைவிகிட்ட சொல்லிட்டேன் என்னுடைய காதலை பத்தி. அவகிட்ட மறைக்க நான் விரும்பல. அது தப்புன்னு கூட எனக்கு தெரியல. தப்புதான் நான் செஞ்சது. அந்த 12 மணி அலாரம் இப்பவும் அடிக்கும். எனக்கு முன்னாடியே என் மனைவி எழுந்து உட்கார்ந்து இருப்பா. இனி அந்த 12 மணி என்னோடதுன்னு சொல்ற மாதிரியே எனக்கு இருக்கும். என்னை பார்த்தும் சிரிப்பா. என்னை புரிஞ்சுகிட்டா. என்னுடைய மனைவி அப்புறம் ஒரு குழந்தையாம் பிறந்துச்சு. குழந்தைக்கு அவளோட பேரு நான் பேரு வைக்கல. என்னோட மனைவிதான் என்னுடைய காதலுடைய பேரே என்னுடைய குழந்தைக்கு வச்சா. இப்படி ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சா. சில வருஷம் போன பிறகு ஒரு நாள் நான் என்னுடைய மனைவி என்னுடைய 6 வயது குழந்தை எல்லாருமே பீச்ல தான் அவள பார்த்தோம். அவளோட ஹஸ்பண்ட் எங்கன்னு எனக்கு தெரியல. அவளோட ஒரு குழந்தை இருப்பு இருந்துச்சு. 10 வயசு இருக்கும். அவள பார்த்து என் குழந்தைக்கு உன் பேருன்னு கண்ணாலேயே சொன்னேன். முகத்துல கலையில்லாத ஒரு சிரிப்பு சிரிச்சா. அவள் பக்கத்துல போகலாம்னு நினைச் என் வைஃப் என்னோட வைப்பை நான் பார்த்தேன். அர்த்தம் புரியாத ஒரு சிரிப்பு. சரி வேணாம் நான் கிளம்புறேன்னே அவளை பார்த்தேன். அவளோட மௌனம் ஏதோ சொல்ல வருது. ஆனா கேட்கிற நிலைமையில நான் இல்லை. கண் கலங்கி திரும்ப நடக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாள். அது அவதான். அவளுடைய குரலேதான். என் மனைவியை பார்த்தேன். பின்னாடி திரும்பி பார்க்காம போலாம்னு சொல்ற மாதிரி ஒரு பாவமான பார்வை. என்னுடைய மனைவி என்னை பார்த்தாள் முதல் முறையா. என்னுடைய வைப்பை நினைச்சு என்னுடைய வைஃப் நினைச்ச மாதிரியே நான் நடந்துகிட்டேன்.
மறுபடியும் சத்தமா மறுபடியும் என்னுடைய பேரை சொன்னாள். என் வைஃப் என் கையை இறுக்கமாக பிடிச்சா. ஆனா இந்த முறை நான் என்னை அறியாம திரும்பிட்டேன். அப்போ என் மனைவிகிட்ட என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னேன். நான் திரும்பின பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அவள் கூப்பிட்டது என்னை இல்லை அவளோட 10 வயது குழந்தைன்னு. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அவள் அமைதியா இருந்த அந்த மோனம் பேசிருச்சு அப்படின்னு. என்னை பார்த்து எதையோ ஜெயிச்சிட்ட மாதிரி என்கிட்ட எதையோ சொல்லிட்ட மாதிரி கண் கலங்க அழகா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச் சாம். அதுதான் அவ. நான் சின்ன வயசுல பார்த்த அந்த அழகான தேவதை. நான் வாழ்க்கையையே ஜெயிச்ச மாதிரி கண்கலங்க ஒரு பெரிய சிரிப்பு சிரிச்சேன். அவ வெளிப்படுத்தினது அவள் பையனோட பெயரையா அல்லது மூடி வைத்து புதைத்து போன என்னுடைய காதலையா என்று எனக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ளவும் நான் விரும்பவும் இல்லை. ஆனால் அந்த மௌனத்திற்கு அர்த்தமும் கிடைச்சிருச்சு. என் குழந்தையை ஒரு பக்கம் தூக்கிட்டு மறுபக்கம் என்னுடைய மனைவியை கையையும் இறுக்கமாக பிடிச்சிட்டு அவளோட அந்த அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டே பெரிய புன்னகையோட சிறிய வழிகளோட அவளை கடந்து போனேன். காதல் கடந்தும் போனதில் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.